அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் தீபக், குழந்தைகள் நல மருத்துவர். என்னோட காலேஜ் டேஸில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் எம்எம்சியில் சென்னை மருத்துவக் கல்லூரியில் மெடிக்கல் கோர்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். எங்களோட ஹாஸ்டல் ஒரு 10 மினிட்ஸ் தொலைவில் பாரிஸில் இருக்கும். அங்கேருந்து தினமும் பைக்கில் தான் போயிட்டு வருவோம். ஒரே வழி தான். அங்கே ஒரு பெரிய சிக்னல் நடுவில் இருக்கும். ஒரே வழிங்கிறதுனால அந்த சிக்னலில் இருக்கிற டிராஃபிக் கான்ஸ்டபிள் நல்லா பழக்கம் ஆகிட்டார். நான் எப்போ போனாலும் என்னை பார்த்து சிரிப்பார், நானும் அவரை பார்த்து சிரிப்பேன். நான் ஸ்டெத்தில் கோட் மாட்டிட்டு இருக்கனால அவருக்கு டாக்டர் நல்லா தெரியும். அதுவும் ஜிஹெச்ல வேலை பார்க்குற டாக்டர்னு அவருக்கு தெரியும். அதனால எப்பயுமே நான் கிட்ட போனா என்ன விஷ் பண்ணுவார். ஒரு நாள் சிக்னலில் அவர் பக்கத்தில் போய் நிற்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அப்பா வணக்கம் சார்னு அவர் சொன்னார். நானும் வணக்கம் சார்னு. அவர் அதுக்கு என்ன சார் நீங்கள் போய் என்ன சார்னு கூப்பிடுறீங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய டாக்டர், உங்களை நம்பி எத்தனை பேர் வராங்க, எத்தனை உயிரை காப்பாற்றுறீங்க அப்படின்னாரு. அதுக்கு நான் சொன்னேன், ஏன் சார் எப்படி சொல்கிறீங்க, என்னோட வீடெல்லாம் மிஞ்சி போனால் ஒரு எமர்ஜென்சி அட்டன் பண்ணுவேன், ஒரு உயிரை காப்பாற்றுவேன். நீங்கள் எவ்வளோ பெரிய சிக்னல் இருக்கீங்க, நீங்கள் மட்டும் உங்கள் வேலையை கரெக்டாக பார்க்கல அப்படின்னா எவ்வளோ ஆக்சிடென்ட் நடக்கும், குறைந்தபட்சம் 1000 உயிரையாவது நீங்கள் ஒரு நாளைக்கு காப்பாற்றுறீங்கன்னு சொன்னேன். அதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணார், ப்ரௌடாக ஃபீல் பண்ணார். ஸோ ஒரு டாக்டருக்கு நீங்கள் எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி டிராஃபிக் போலீஸ்க்கும் டிராஃபிக் ரூல்ஸ்க்கும் நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுத்தே ஆகணும். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர். கரெக்டு தானே? இப்போது நம்ம வேக்சின்ஸ் எதுக்கு போட்டுக்கிறோம்? நம்ம குழந்தைகளுக்கும் சரி நமக்கும் சரி வியாதிகள் வராமல் இருக்கிறதுக்காக. வியாதிகள்னால நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரலாம். ஏன் சில பேர் கொடிய வியாதிகள்னால இறப்பு கூட வரலாம். அதை தடுக்கிறதுக்கு தான் நம்ம வேக்சின்ஸ் போட்டுக்கிறோம். அதே மாதிரி தாங்க ரோடு ஆக்சிடென்ட்ஸில் நமக்கு கை கால் அடிப்படலாம், உயிர் கூட போகலாம். அதுக்காக தான் ரோட் சேஃப்டி மெஷர்ஸ் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். வேக்சின்ஸ் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் ரோட் சேஃப்டி மெஷர்ஸ். இப்போது டெங்கு வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறோம், சுற்றி இருக்கிற இடங்கள்லாம் சுத்தமாக வச்சுக்கிறோம். அதே மாதிரி தான் நம்ம ரோட்டில் போகும்போது நம்ம ஏதோ ஒரு சிந்தனையில் நம்மளை மட்டும் போயிட்டே இல்லாமல் சுற்றி இருக்கிற வெஹிக்கிள், சுற்றி இருக்க ஆட்கள்லாம் கவனம் வச்சுக்கணும். உஷாராக மாஸ்க் போட்டுக்கணும். ஏன்னா நமக்கு வந்துட போகுது, நமக்கு உயிர்க்கோ எதுக்கோ ஆபத்து வந்துட போகுதுன்னு பயந்தோம். அதே மாதிரி தான் நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம உயிருக்கு ஏதாவது ஆபத்து வரப்போகுதுன்னு ஒரு அலாரம் நமக்கு தட்டணும். உடனே ஹெல்மெட் எடுத்து போட்டுக்கணும். ஸோ ரோட் சேஃப்டி மெஷர்ஸ் கண்டிப்பாக முக்கியம். நாம் உடல் ஆரோக்கியம் மட்டும் பார்த்துக்கிட்டா பத்தாது. ரோட் சேஃப்டி மெஷர்ஸும் நம்ம கடைப்பிடிச்சால் மட்டும்தான் நாமளும் சரி நம்ம குழந்தைங்களும் சரி ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும். நன்றி.